கன்னிராசி நேயர்களுக்கு புதன் சுக்கிரன் தரும் அஷ்டலட்சுமி யோகம். இந்த அஷ்டலட்சுமி யோகம் கன்னிராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதலா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னிராசி நேயர்கள் அப்படின்னா கன்னியில் பிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள். கண்டிப்பா அது உண்மைதாங்க. ஏன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நாம நல்லா இருக்கணும், அடுத்தவங்களை விட நாம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது சுயநலம் எப்பவுமே உங்களுக்கு கிடையாது. உங்க வேலை என்னவோ அது கச்சிதமா செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய எண்ணம் தான் இருக்குமே தவிர ஊதியம் செய்யக்கூடிய எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். புதன் பகவான்ங்கிறது யாருன்னா மகா விஷ்ணு அம்சம் கொண்டதான் புதன் பகவான். அந்த ராசியில் பிறந்தவங்க நீங்க சொல்லணுமா? அதை விட இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு. அப்போ சுக்கிர பகவான் மகா லட்சுமி அம்சம் கொண்டது. இன்னைக்கு கன்னிராசியில் பிறந்தவங்க எப்பவுமே ஆண்களா இருந்தா பொறுமைசாலியா இருப்பீங்க, பெண்களா இருந்தா மகா லட்சுமி அம்சம் கொண்டவங்களா இருப்பீங்க, பொறுமை நிதானமா சார்ந்தவங்களா இருப்பாங்க. உங்களை யாராவது ஒருத்தர் பேசிட்டால் கூட அவங்க கிட்ட திருப்பி சண்டை போடுறது கூட உங்களுக்கு மனசு வராது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சே வருத்தப்படுவீங்க. ஆனா யாரையுமே எளிதா நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஆனா நம்பிட்டா முழுசா நம்பிடுவீங்க. அதனாலேயே சில கஷ்டங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி பட்டிருந்தாலும் உங்களுடைய அன்பு எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் தான் இருக்குமே தவிர கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை. ஆனா அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு ஆனா கெட்ட பேரும் எடுத்துட்டீங்க, செய்யாத தப்பு செஞ்சுன்னு பழியும் ஏற்பட்டுருச்சுங்க. ஆனா இந்த நிலையில் இருந்து கடந்த காலங்கள் பலவிதமான இன்னல், பலவிதமான கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டீங்க. ஆனா அனுபவிச்சு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலம் இப்போ உங்களுக்கு இந்த மகா சக்தி படைத்த அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஏற்பட போகுதுங்க. ஆமாங்க, 12ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானமா இருந்தாலும் புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் மறைந்தாலும் நிறைந்த தனம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு திருப்தி நிச்சயமா இருக்கும். அப்போ இந்த நிலை உங்களுக்கு தூர பிரயாணங்கள் மேற்கொண்டு வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, நான் ரொம்ப இடம் மாறி போனங்க, ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை செய்ய முடியல, வெளியூர் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கல, இந்த இடத்துலயும் அதாவது நம்ம கஷ்டங்களை தான் பட்டுட்டு இருக்கிற தவிர நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி இந்த இரு மகா கிரகங்கள், சுப கிரகங்கள், ஏன்னா நவ கிரகங்களிலேயே பார்த்துட்டோம்னாங்க புதன் சுக்கிரன் அதாவது முழு சுபர் கிரகங்கள் ஆச்சுங்களா. உங்க 2ஆம் அதிபதியும் அதே மாதிரி உங்களுக்கு பாக்யாதிபதியும் 12ஆம் இடத்தில் மறையும் போது, அதாவது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். அது யோகம் பெற்று இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியது. பிரச்சனைகள்ங்கிறது என்ன? கடன் பிரச்சனைகள், அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது, வெளியூர் வெளிப்பிரயாணம், வெளிநாடு போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க, இங்க என்னால சம்பாரிச்சு கடன் கட்ட முடியல, நிம்மதியான இங்கேயும் நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கல, அடுத்தவங்களால சில தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்குது, நாம கரெக்டா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இப்படியாப்பட்ட சில பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த 12ஆம் இடம் நிறைந்த ஒரு தனத்தை கொடுப்பாரு. அப்படின்னா தேவையில்லாத இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு அந்த கஷ்டங்களை ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு தீர வேண்டிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய நல்ல நேரம் 9ஆம் இடத்துல குருவும் அமைந்திருக்குதுங்க. அப்போ அந்த குரு பகவானும் உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கறதுனால
நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புல எதிர்பார்த்து இருப்பீங்க, நெருங்கி வரும், விலகி போயிடும். கிடைக்கிற மாதிரியே வரும், விரும்பி போகும்போது அது விலகி போயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே தடையால் ஆன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கைகூடி வரும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடு தவறாம பண்ணுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வாரத்துல ஒரு நாள், அப்படி தூரமா இருக்குதுனால போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநாயர் கோயிலுக்கு போய் அதாவது நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை நாள் கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பா உங்களுக்கு நோய் நொடி, சண்டை சத்ரு, கோர்ட்டில் இருக்கக்கூடிய சில வழக்குகள் அதுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களா நிச்சயமா அமையுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கடந்த காலத்துல உங்களுக்கு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டிப்பா முடிவுக்கு வரக்கூடிய, முற்றுப்புள்ளி சங்கட செழிப்புகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய போகுதுங்க. அதே சமயத்துல சிலருக்கு அதிகமான ஒரு இடத்துல அன்பு வச்சுங்க, பாசம் செலுத்தின ஒருத்தருக்கு உயிருக்கு உயிரா நம்ம பழகின, கடைசியில அந்த இடத்துல நமக்கு சங்கடத்தை கொடுத்துருச்சு, பிரிஞ்சு போயிட்டோம். இன்னைக்கு பார்ட்னர்ஷிப்னால குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு, இன்னைக்கு எல்லாமே இழந்த மாதிரி இருக்குது. ஒரு விதத்துல பார்த்தா பணப்பிரச்சனைகள், இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா நம்பின பக்கம் ஏமாற்றங்கள், முன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நான் எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடம் மாறி வந்தோமோ இந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியல, தேவையில்லாத சில சங்கடங்கள் ஏற்பட்டு போயிடுச்சு, யார நம்பிக்கை வச்சு இந்த இடத்துக்கு வந்தனோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள் சந்திச்சுட்டுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து நீங்க இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடியதாங்க அஷ்டலட்சுமி யோகங்க. இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மைகள் நிச்சயமா உண்டாக்கி கொடுத்தே தீருங்க. அப்படின்றதுனால நீங்க அதாவது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதியில் இருந்து நீங்க அதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், ஆஞ்சநாயருக்கு நெய் தீபம் ஏத்து வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கண்டிப்பா உங்களுக்கு தீர்ந்தே தீருங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சே தீருங்க. அடுத்தது பார்த்தோம்னா கூட்டு தொழில் மட்டும் கடந்த காலங்கள் நீங்க செய்திருந்தாலும் விரயங்கள் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டமும் கூட்டு சம்பந்தப்பட்டது நிச்சயமா ஆகாதுங்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்க யாரை நம்புனீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட அன்பை பேசுவாங்க, ஆசை வார்த்தைகள் கூறுவாங்க, பெரிய அளவுல உங்களை கொண்டுட்டு போய் வைப்பாங்க. ஒரு பெரிய நீங்க உங்களை எப்படியோ பாராட்டுகள் உங்களை பாராட்டி அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. ஆனா கடைசி நேரத்துல நம்மள கழட்டி விடத்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க கிட்ட இருந்து சின்ன உதவி கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க அவங்களுக்கு செய்த உதவிகள் இல்லாமல் பணமே கொடுத்திருந்தாலும் அந்த பணம் திருப்பி வாங்குறது கடினமாயிருங்க. கூட்டு தொழில் செய்தாலும் கூட்டு தொழில உங்களை கடைசி வரைக்குமே லாபத்தை காட்டாமலையும் வரக்கூடிய நஷ்டத்தை மட்டும்தான் நீங்க பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுங்கிறதுனால கண்டிப்பா கூட்டு தொழில் வேண்டாங்க. ஆனா புதிய எதிர்பார்ப்புகள் அப்படின்னா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுங்க. அதே சமயத்துல புதிய தொழில் தொடங்குறது கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறது கண்டிப்பா அது மேன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி இடம் வாங்கினாலும் கண்டிப்பா உங்களுடைய பேருக்கு அது லாபத்தை கொடுக்கும். பழைய இடங்கள் விற்பனை செய்யலாம், சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் கடந்த காலத்துல உங்களால செஞ்சிருக்க முடியாது. அப்படியே வித்திருந்தாலும் வித்து என்ன பண்ண தெரியல, எல்லாமே இருந்தது பூரா எல்லாமே போயிருச்சுங்க. இப்ப புதுசா நான் வாழ்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 30 வயசுல இருந்த ஒரு தைரியம் துணிச்சல் இன்னைக்கு 45-50 வயசு வந்த பிறகு எனக்கு இல்லாமல் போயிருச்சுங்க. அன்னைக்கு கண்ணுக்கு பட்டது எல்லாமே செஞ்சேன், திட்டம் போடாமல் செஞ்சேன், ஆனா அன்னைக்கு வெற்றியை சந்திச்சேன். இன்னைக்கு திட்டம் போட்டு முயற்சிகள் எடுக்கிறேன், கணக்கு போட்டு ஒரு காரியத்தை செய்யலாம், ஜெயிக்கிறேன், ஆனா ஜெயிக்க முடியல. எஸ்டிமேட் போடுறேன், எல்லாம் கரெக்டா வருது, ஆனா கடைசி கட்டத்துல பார்த்தோம்னா 99% ஓகே, அந்த ஒரே பர்சன்ட்ல அப்படியே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. சர்க்கிள் மேல சர்க்கிள்,
ஜான் ஏர்னா முலம் சரியுது. இன்னைக்கு விடிய விடிய யோசிக்கிறேன், விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா அது ரைட்டா இது ரைட்டா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க. மனோ குழப்பங்கள் தான் நாளுக்கு நாள் அதிகரிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. முதல் இருந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம், துணிச்சல் இப்ப எனக்கு இல்லாமல் குறையிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா எதை தொட்டாலும் தோல்வினா நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு கன்னிராசி நேயர்கள் சிலர் வருத்தப்படத்தான் செய்யறீங்க. ஆனா வருத்தமே உங்களுக்கு தேவையில்லைங்க. உண்மையிலேயே உங்க நல்ல உள்ளத்துக்கு, மனம் துணிச்சலான உங்களுடைய தைரியத்துக்கு நீங்க யாரையுமே ஏமாத்த மாட்டீங்க. நேர்மையான வழியில தான் போவீங்க. ஆனா பாதகமா நடக்குதுங்கிறத கலங்க வேண்டாம். இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பா உத்தரையான காலம் போய் தட்சிணியான காலம்ங்கிறது இப்போ ஆரம்பமாயிருச்சு. இந்த ஆடி மாதத்துல இருந்து பார்த்துட்டோம்னா இந்த மகா அஷ்டலட்சுமி யோகமும் உங்களுக்கு கை கொடுத்து இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமா நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களா அமைய போகுதுங்க. அப்படிங்கிறதுனால நிச்சயமா முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்குதுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலனுங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. என் ஜாதகமே இல்லைனால் கூட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை கண்டிப்பா உங்களுக்கு நெருங்கி வரும். அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி கண்டிப்பா கிடைச்சே தீருங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.